5th Gen அகாடமியின் சார்பாக மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தொடர்ந்து சீக்வன்ஸாக ஒவ்வொரு சீரீஸாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் முதல்ல மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்ஏவோட கெமிக்கல் காம்போசிஷன், அதுக்கப்புறம் அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலில் பேக்கிங் ஆஃப் டிஎன்ஏவோட இன்னர் காம்பனண்ட்டு ஹிஸ்டோன், அந்த ஸ்ட்ரக்சர் அது எப்படி பேக்கிங் பண்ணுது, டபுள் ஹெலிக்ஸாக எப்படி இருக்குது, அப்புறம் நியூக்ளியோசோம்னா என்ன, குரோம்சோம்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏயோட ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் காம்போசிஷன் இதை முடிச்சாச்சு. இப்போ now we are going to see about replication process. ரெப்ளிகேஷனை பற்றி வாட்சன் கிரிக் இந்த இயர் 1953 proposed a scheme that DNA replication was semi-conservative அப்படின்னு சொல்கிறார். இப்போ எப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறது, இப்போ குரோமோசோம் உள்ள டிஎன்ஏ இருக்குன்னா அது எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேஷன் நடக்கிறது இல்லை, சர்டைன் பிளேஸில் நடக்கும். ப்ரோகேரியாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல நடக்கும். அந்த இடத்துக்கு பேர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேர். எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேர். இதே யூகரியாட்ஸில் மெனி பிளேஸில் நடக்கும். மல்டிபிள் ரெப்ளிகேஷன், மல்டிபிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். இது டிஃப்ரென்ஸ். ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த இடம் ஒரு செமி கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிற சொல் இதை ப்ரப்போஸ் பண்ணது நம்முடைய வாட்சன் கிரிக். அது நல்லா தெரியும். அவருடைய அந்த ஸ்கீம், அந்த செமி கன்சர்வேட்டிவ்ங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னென்னா, the parental strand separate and each strand act as a template. இப்போ பேரண்ட் ஸ்ட்ராண்ட் வந்து ரெண்டாக அப்படி பிரியுது. அப்புறம் ரெண்டு இப்போ பேராக இருக்கிறது ரெண்டாக அப்படி தனித்தனியாக மாறுது. பிரிஞ்சுட்டு அக்கார்டிங் டு த ஸ்கீம் த டூ பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ஸ் செப்பரேட் அண்ட் ஈச் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ பேரண்டல் ஸ்ட்ராண்ட், அதாவது பேரண்டல் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஓகே, அதிலிருந்து ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ஓவர் இட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு பேர் இருக்குது, ரெண்டுமே பேரண்டல் ஸ்ட்ராண்டை ஆக்ட் பண்ணுது, ரெண்டும் செப்பரேட் ஆகுது, வைடண்ட் ஆகுது. அது எப்படி சொல்லலாம்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு. ஐ ஷால் ட்ரா எ டயக்ராம் அபவுட் திஸ் செமி கன்சர்வேட்டிவ். அது எப்படிங்கிறத ஐ ஷால் ட்ரா எ டயக்ராம். அது நல்லா தெளிவாக தெரியும். ஒரு ஃபோர்க் மாதிரி விரியும். இதுவும் பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இதுவும் பேரண்ட் ஸ்ட்ராண்ட். அந்த பேரண்ட் ஸ்ட்ராண்ட் பக்கத்தில், அதாவது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் பக்கத்தில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட், இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட், அதாவது டாட்டர் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஈச் டிஎன்ஏ ஹேட் ஒன் பேரண்டல் ஸ்ட்ராண்ட். இந்த ரெப்ளிகேஷன் முடிகிறப்ப ஒரு பேரண்டல் ஸ்ட்ராண்ட் இருக்கும் அண்ட் நியூலி சிந்தசைஸ்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும். இதைத்தான் now we are going to see one by one. அடுத்தது, இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்னு. இப்போ சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்னா, இப்போ டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகுது. அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராசஸ், அது மெசஞ்சர் ஆர்என்ஏ மூலமாக பண்ணும். அடுத்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், அதில் டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ வில் கெட் ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் அப்படி பார்க்குறப்ப சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்னு த சயின்டிஸ்ட் ஆர் தே ஆர் ஆல் டிசைன்ட் இட். த பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் நல்லா கவனிக்கணும். பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸ் ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ அண்டு from their from them to protein. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது, ஆர்என்ஏக்கு கோடட் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுது.
the DNA sends a coded information for protein synthesis அப்படி பார்த்தோம். அதை தான் இங்கே திரும்ப பார்க்குறோம். அப்போ இந்த பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸ் ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ. அப்போ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏக்கு கோடட் இன்ஃபர்மேஷனாக ஆர்என்ஏ எடுத்துக்கும், மெசஞ்சர் ஆர்என்ஏ. அண்டு அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏலேருந்து ஃப்ரம் தேட் டு புரோட்டீன். இதைத்தான் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப். இது வந்து அல்டிமேட்டாக என்னென்னா, it is ultimately the DNA that controls every function of cell. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த டிஎன்ஏ தான் அந்த செல்லை அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் அல்டிமேட்லி த டிஎன்ஏ தட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் செல். எது மூலமாக? த்ரூ புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீனை தயாரித்து அத்தனை செல்லுகளுக்கும் கொடுப்பதன் மூலமாக இந்த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃபு, இந்த டிஎன்ஏ மற்றவற்றை கட்டுப்படுத்துகின்றன. இது முக்கியமானது. மோஸ்ட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் ஏரியா. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ஸு, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், இது மூணுமே பிளேயிங் எ வைட்டல் ரோல். இவ்வளவு நான் பார்த்ததை விட now we are going to see one by one, step by step. It is a really important and interesting one also. If you must notify it everything in step by step means we can easily understand the detail about replication and then transcription and then translation. அப்போ இந்த செல் வந்து தன்னை எப்படி புதுப்பிச்சுக்கிறது, தன்னை போல இன்னொன்றை உருவாக்குது, அப்புறம் எல்லா செல்களையும் எப்படி தன் கண்ட்ரோலில் வைக்குது, இதெல்லாம் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்பில் பார்த்தோம். அதில் 3 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக அந்த டிஎன்ஏ ஃபாலோ பண்ணுது. ஒன்று ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷனை நம்ம எப்படி, ஹவு டு பி டிஃபைன்டு அப்படின்னா, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது, ரெப்ளிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் டிஎன்ஏ காப்பீஸ் இட் செல்ஃப். தன்னை போல இன்னொன்று காப்பி பண்ணுது, இன்னொன்று காப்பி உருவாக்குது. அப்போ காப்பீஸ் இட் செல்ஃப் டு ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் டாட்டர் மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ. டு ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி, பேரண்ட் மாதிரியே அப்படியே ஒரு டாட்டர் மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ உருவாக்குவதன் செயல்தான் ரெப்ளிகேஷன். அப்போ ரெப்ளிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் in which DNA copy itself to produce another identical daughter molecule of DNA. இது replication processல it is very much important. இந்த definition really important. சரி, replication எப்போ நடக்குது? Replication occurs during S phase. நம்ம செல் டிவிஷனில் S phase, S1 phase, S2 phase, S0 phase இதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த S phase-ல் நம்ம இன்டர்ஃபேஸ் டூரிங் செல் டிவிஷனில் we can expect the replication process. அப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம், ப்ரோகேரியாட்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒரு உருவாகிற இடம் ஒன்லி ஒன் பிளேஸ். இதே ஈக்வேரியாட்ஸ்னால் மல்டிபிள் பிளேஸில் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். டிஎன்ஏ முழுக்க ரெப்ளிகேஷன் நடக்கிறது இல்லை, ஸ்பெசிஃபிக் பிளேஸில் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் நடக்கிற அந்த நிகழ்வு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா, டிஎன்ஏ கேன் ரெப்ளிகேட் இட் செல்ஃப், அப்புறம் காப்பீஸ் இட் செல்ஃப் ஃபார் ஃபர்தர் மோர் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் டாட்டர் மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஸ்டடீடு இன் டீட்டெயில்ஸ். இப்போ இன்னொரு விஷயமாகவும் தன்னை புதுப்பிச்சுக்கிறது, ரீகாம்பினண்ட்டாக புதுப்பிக்குது. செல்களில் இது நடக்குது. அடுத்தது 3வது ரிப்பேர், தன்னை புதுப்பிச்சுக்கிறது. இந்த 3 நிகழ்வுகள் மூலமாக செல்களில் டிஎன்ஏ தன்னை உருவாக்கி கொண்டே வருகிறது. இது வரைக்கும் நாம் பார்த்தது ஓகே. இதுக்கப்புறம் இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், அதை we can see one by one. இந்த மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் we must notify certain important things. ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா
சில இம்பார்ட்டண்ட்டு காம்போனண்ட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்? இப்போ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வேரியஸ் இம்பார்ட்டண்ட்டு காம்போனண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட்டு. அதில் ரெக்குயர்மெண்ட்ஸு இப்போ இந்த டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்னேன், ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ் டூரிங் ஸ்பேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ அந்த நேரத்தில் இது நடக்குது. இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைகள் என்ன? இந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்? முதல்ல நைட்ரஜன் பேஸ் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜன் பேஸஸில் நம்ம டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் 4 சொல்லியிருக்கோம். அடினைன், தைமைன் அண்டு அடுத்தது வந்து குவானைன், சைட்டோசைன். இந்த 4 வெரி மச் இம்பார்ட்டன்ட். அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசைன். சி, A for adenine, T for thymine, G for guanine, C for cytosine. இந்த தைமைனுக்கு பதிலாக தான் யுராசில் இருக்குது, ஆர்என்ஏலையும் பார்த்தோம். பட் இங்கே நைட்ரஜன் பேஸ் டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசைன், இது 4 ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். எனர்ஜி, அந்த ரெக்குயர்மெண்ட்டில் எனர்ஜி, ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் முதன்மையானது நைட்ரஜன் பேஸ். ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டு எனர்ஜி தேவை, அது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டாக இருக்குது. மூணாவது ஆர்என்ஏ ப்ரைமர், அதாவது ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ்ன்னு சொல்கிறான். வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட்? ஒய் டு வி required RNA primer? What is the function of primer? Everything can be seen in later stage. ஒன்றுன்னா பார்க்கலாம். அடுத்தது ஒரு இன்ஆர்கானிக் அயான் தேவை. இன்ஆர்கானிக் அயான்ஸ் ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா ஒரு அயானிக் காம்பனண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது மெக்னீஷியம் ப்ளஸ் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்புறம் சர்டைன் என்சைம், இது ரொம்ப முக்கியம். என்சைம் இல்லாமல் எந்த ப்ராசஸ் நடக்கிறாங்கிறது வி ஆல்ரெடி நோட்டிஃபைட் இட். எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்சைம் சப்ஸ்ட்ரேட்டாக ப்ராடக்டாக பயன்படும், கேட்டலிஸ்டாக இருக்கும். அந்த என்சைம் இங்கேயும் தேவைப்படுது. அந்த என்சைமில் முக்கியம் டோப்போ ஐசோமரேஸ். டோப்போ ஐசோமரேஸுங்கிற என்சைம் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் திஸ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அடுத்தது அதை பிரேக் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ கைரேஸ். இது எப்படின்னா அந்தந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய அந்தந்த நைட்ரஜன் பேஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு என்சைம் தேவைப்படும். அது மாதிரி இதை வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை திரும்ப உருவாக்கிட்டு அந்த டிஎன்ஏ வந்து திரும்ப உருவாகிறதுக்கும் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கும் என்சைம் தேவை. இப்போ நமக்கு இந்த டிஎன்ஏ இப்போ டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம இமேஜினேஷன் நம்ம இப்படி தான் நம்ம வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் இப்படி இருக்குது. இப்போ நாம் இப்படி இருக்கிற அந்த டிஎன்ஏ என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி ஒய்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்சைம் வேணும். அந்த என்சைம் பேர் ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸு வில் கிவ் expansion, will produce the expansion of replication processக்கு DNA will expand it based on helicase enzyme. அது ரொம்ப முக்கியமானது. இது வந்து unwinding அப்படின்னு ஒரு வேர்டு போடலாம். unwinding. இப்போ வைண்டிங்னா ரெண்டும் ஒன்றா பின்னி இருக்கிறது. அன்வைண்டிங்னா பின்னுனதை எடுக்கிறது. அன்வைண்டிங் யாரை எதை? டிஎன்ஏ ஹெலிக்ஸ். இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸில் இருக்கிற அந்த பேரை பிரிக்கிறது ஹெலிகேஸுங்கிற என்சைம். அன்வைண்டிங் டிஎன்ஏ ஹெலிகேஸ். அதுக்கு அடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிற என்சைம் பயன்படுது. ஏன் டிஎன்ஏ பாலிமரேஸ்னால் நைட்ரஜன் பேஸ் திரும்ப உருவாகிறதுக்கு இந்த பாலிமரேஸ் வில் இனிஷியேட். அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸு வெரி மச் இம்பார்ட்டண்ட்டு. டிஎன்ஏ பாலிமரேஸ்
இந்த பாலிமரேஸ்ங்கிற என்சைமு எத்தனை டைப் இருக்குன்னா 1 2 அப்புறம் 3 டைப் ஆஃப் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். 3 important places they can play a major role to produce a DNA nitrogen bases. Based on that place, the DNA polymerase 1 play DNA polymerase 2, DNA polymerase 3 will act. அப்போ இது வந்து catalyze replication. catalyze replication, அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸை கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 2 3 ரெக்குயர்மெண்ட்டு தேவைப்படுது. அடுத்தது ஆர்என்ஏ பிரைமேஸ். இந்த ஆர்என்ஏ பிரைமேஸ்னால் என்னென்னா, இது ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். ஆர்என்ஏ ப்ரைமருங்கிறது ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். நவ் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ஆர்என்ஏ ப்ரைமர், வாட் இட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் while you are studying about the replication. அப்போ இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை உருவாக்குறதுக்கு ஆர்என்ஏ ப்ரைமேஸ்ங்கிற என்சைம் வேணும். அந்த ஆர்என்ஏ ப்ரைமேஸை தான் நம்ம இங்கே நோட்டிஃபை பண்ணுறோம். அடுத்தது இந்த ஆர்என்ஏ ப்ரைமரோட வேலைன்னா சிந்தசைஸ் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை உருவாக்குறதுக்கு என்சைம் தேவை இல்லையா, அந்த தேவைப்படுற என்சைம் தான் இந்த ஆர்என்ஏ ப்ரைமேஸ். ப்ரைமரை உண்டாக்குறதுக்கு ப்ரைமேஸுங்கிற என்சைம். சரி, அடுத்ததாக இந்த டிஎன்ஏ லைகேஸுங்கிற என்சைம் அல்லது லிகேஸ், இது எதுக்கு இருக்குன்னா, இப்போ நாம் வந்து ஹெலிகேஸுங்கிற என்சைம் பிரிக்குது, அன்வைண்டிங் பண்ணிடுது. இப்போ திருப்பி டிஎன்ஏ உருவானதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட்டாக உருவாகும். அதை சேர்க்கறதுக்கு, திருப்பி இணைக்கிறதுக்கு லிகேஸுங்கிற என்சைம் பயன்படுது. அப்போ ஜாயின் தி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். அப்போ டிஎன்ஏயை இணைக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ லிகேஸுங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ டிஎன்ஏ வந்து இதில் மெயின் என்சைம் என்னென்னா, டிஎன்ஏ உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற இன்னொரு மெயின் என்சைம் டிஎன்ஏ டிபெண்டன்ட் பாலிமரேஸ். ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ரெக்குயர்மெண்ட், ஃபார் திஸ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு நமக்கு தேவையான எல்லா என்சைமும் ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்குயர்மெண்ட்டில் முதல் நிலையில் இருக்கிறது நைட்ரஜன் பேஸ், அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசன். இது டிஎன்ஏல ஏற்கனவே பேரண்டல் இருக்குது. அதுலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது அதுக்கு அடுத்தது இதுக்கு இணையாக நைட்ரஜன் பேஸ் உருவாக போகுது. அடுத்து எனர்ஜி வந்து இதுக்கு தேவை, இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவை, அது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்புறம் ஆர்என்ஏ ப்ரைமர் மூலமாக தான் இந்த புரோட்டீன் திரும்ப ஒரு டிஎன்ஏவோட நைட்ரஜன் பேஸ் உருவாக்க முடியும். அதுக்கு ஆர்என்ஏ ப்ரைமர் தேவை. அப்புறம் அதுக்கு சர்டன் அயன்ஸ் தேவை, இன்ஆர்கானிக் அயன், மெக்னீஷியம் இருக்குது. டிஎன்ஏ பாலிமரேஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஎன்ஏ, நியூ டிஎன்ஏ. அதுக்கு பாலிமரேஸ் 1 2 3 கேட்டலைஸ் த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். இதில் வந்து என்சைமில் டோபோஐசோமரேஸ் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். அடுத்த டிஎன்ஏ கைரேஸ், ஹெலிகேஸுங்கிற என்சைம் தான் ப்ரொடியூஸ் இந்த எக்ஸ்பான்ஷன், அந்த அன்வைண்டிங் தி டிஎன்ஏ ஹெலிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து ஆர்என்ஏ ப்ரைமேஸுங்கிற சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர், டிஎன்ஏ லைகேஸ் ஜாயின் த டிஎன்ஏ fragment. These are all very much important. And what is its mechanism, function, everything we can see one by one.